ஏடா குழந்தைகளே, வெல்கம் பேக். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் உடைய லாஸ்ட் வீடியோ. இதோட 10th ஓவர், 10th கெமிஸ்ட்ரி ஓவர். ஐ பட்டன் மேலே இருக்கும், அதில் போங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது கெமிஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கடைசி சாப்டருக்கும் அந்த ஒரே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இல்லை சார், நான் இதெல்லாம் உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டேன் அப்படின்னா, இந்த வீடியோ முடியும் போது கடைசியாக 40 நிமிஷத்தில் 4 சாப்டர் ஒரு ஃபாஸ்ட் ரீகால் இருக்கும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைமில் முதல் நாள் நைட்டு பார்த்தாலும் போதும், ஒரு ஐடியாவை கொடுத்துட்றோம் எல்லாமே. ஸோ அந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ சோப் அண்ட் டிடர்ஜென்ட்டை பற்றி பேசுவோம். இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். நான் சின்ன வயசில் ஒரு கதை தான். ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வருவோம். எப்படின்னா, நார்த் சைடு. நான் வளர்ந்தது எல்லாம் ஒரு 7வது வரைக்கும் ஸ்கூல் படித்தேன்னா நார்த் சைடு. அங்கேருந்து லீவுக்கு பொங்கல் தீபாவளினா அங்கே ஊருக்கு வருவோம். அது நல்ல ஒரு குறிப்பிட்ட வயசில் தான், 6வதுன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த வெளியில் ஒரு பித்தாளை போனி இருந்துச்சு, அதில் தண்ணி வச்சுருந்தாங்க. அந்த தண்ணி எடுத்து சோப்பு இருந்துச்சு. பாய் அப்படின்னு சம்திங் முடியும். அந்த சோப்போட எண்டில் இருக்க பேர் ரோஸ் கலரில் இருக்கும். இந்த சோப்பு போட்டு கை கழுவுனா அதுதான் பாத் சோப்பு. அங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல பாத் சோப்பு. ஊர்லேயும் நல்ல நுர வரும். அது ஆக்சுவலி இவ்வளோ முட்டை விட்டு விளையாண்டுட்டு இருப்பேன். இங்கே நான் சோப் போட்டு தேய்க்கிறேன், பெருசாக நுர வரல. சரி பரவாயில்ல, லைட்டாக நிறைய சோப் போட்டு தேய்ச்சேன், ஓகே. அந்த இதெல்லாம் கழுவி விடும்போது ஒரு மாதிரி பிரிசிபிடேட் மாதிரி மூவ் ஆச்சு. சின்ன சின்ன கிரானுவல்ஸ் மாதிரி சின்னதாக திப்பியாக திரியா தண்ணி போச்சு. என்னடா திரியா தண்ணி போகுது, சோப்பு உள்ள டூப்ளிகேட்டாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நேராக கிளம்பியாச்சு, ஊருக்கு போயாச்சு. அந்த இடத்துல பெருசாக ஐடியாலாம் இல்லை. அதுக்கப்புறம் நாட்கள் போகும்போது வாத்தியார் ஏதோ ஒருத்தர் பாடம் நடத்தும் போது அது லைட்டாக ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓ, இந்த கான்செப்டா அதுவா அப்படிங்கிற மாதிரி. எந்த கான்செப்ட் சார், எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்செப்ட் தான். எது அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆக்டிவிட்டி 4.10. ஓகே. டேக் a 10 ml of water in each test tube. 2 டெஸ்ட் டியூப் எடுக்க சொல்லியிருக்காப்லே. நம்மள 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கும். ஒரு டெஸ்ட் டியூப் இங்க இருக்கு, ஓகே. இன்னொரு டெஸ்ட் டியூப் இங்க இருக்கு, ஓகே. 2 டெஸ்ட் டியூப் எடுத்தாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், add a drop of cooking oil both test tube and label A and B. ஓகே, ஆயில் ஆட் பண்ணிட்டேன். இது ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். தென் to test tube B, add few drop of soap solution. ரைட், இதுல மட்டும் நான் சோப் எக்ஸ்ட்ரா சோப் ஆட் பண்றேன். அப்புறம் இண்டி ஷேக் பண்ண சொல்றான். அதுக்கப்புறம் ஷேக் பண்ணதுக்கப்புறம் பார்க்க சொல்றான், எதுல வந்து மிக்ஸ் ஆயிருக்குன்னு கேள்வி கேட்கறான். அப்படியே வைக்க சொல்லியிருக்கான். எதுல செப்பரேட் ஆகும், எதுல செப்பரேட் ஆகாதுங்க மாதிரி கேள்வி கேட்டிருக்கான். சரி, பொதுவா ஆயில் வாட்டர் அவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு 2 மிக்ஸ் ஆகாது. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆயிடும், அது 2ம் செப்பரேட் ஆயிடும். ஆனா இந்த இடத்துல ஆயில் வாட்டர் சோப்பு, இந்த சோப்பு வந்து எப்படின்னா, இந்த ஆயிலுக்கும் வாட்டருக்கும் நடுவுல ஒரு பலமா ஒரு பாலமா இது 2 இணைச்சு வச்சிருப்பான். ஓகே, 2 இணைச்சு வச்சிருப்பான். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பீல வாட்டரும் ஆயிலும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா நடுவுல யார் இருப்பானா, சங்கிலி கருப்பேன்னு ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு இந்த சோப்பு நிற்பான். இந்த சோப்பு அந்த பக்கம் வாட்டரையும் பிடிச்சிக்குவான், இந்த பக்கம் ஆயிலையும் பிடிச்சிருவான். 2 பேரும் ஒன்னா இழுத்து 2 பேரும் ஒன்னா முடிச்சு போட்டாப்புல மிக்ஸ் ஆயிருப்பான். அப்ப வாட்டரும் ஆயிலும் டைரக்டா சேர்ந்தானான்னு தெரியாது. ஆனா அந்த சோப்பு 2 பேரும் சேர்த்து வச்சிருக்கான் இவன் மூலயமா. இல்ல சார் புரியல, வருவோம் பொறுமையா படிப்போம். இங்க பாருங்க. இப்ப முதல்ல யூ ஷுட் நோ வாட் இஸ் தட் சோப்பு. சோப் பொதுவா இந்த இடத்துல இந்த படம் ஒழுங்கா படிச்சாலே போதும். சோப் பாருங்க, இந்த இடத்துல ஒரு மாலிகுல் கொடுத்துருக்கான். அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நான் வரையறது அங்க நிறைய பேருக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க ஆயிடும். அதனால நான் உங்களுக்காக வரைகிறேன், யாருக்காகவும் கிடையாது, உங்களுக்காக. ஒரு லாங்கஸ்ட் ஹைட்ரோ கார்பன் செயின் இருக்கும். இந்த லாங்கஸ்ட் ஹைட்ரோ கார்பன் செயினோட எண்டுல ஒரு ஆசிட் குரூப் இருக்கும், COO-. அந்த ஆசிட் குரூப்ல இங்க நெகட்டிவ் எண்ட் சார்ஜ், அயானிக் சார்ஜ். அப்ப இந்த இடம் ஃபுல்லா உங்களுக்கு என்னன்னா, ஒரு பெரிய ஹைட்ரோ கார்பன் லிங்க் கண்டினியூஸா இருக்கு, பெருசா இருக்கும். இவ்வளவுதான் இல்ல, பெருசா இருக்கு. இப்ப என்ன விஷயம்னா, நான் தண்ணியில இவனை தூக்கி உள்ள ஓடும் பொழுது இங்க இருக்கிற, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அயான்ஸ் எல்லாம் இவன் அட்ராக்ட் ஆவான். அது மட்டும் இல்லாம வாட்டர் இவன் கூட அட்ராக்ட் ஆவான். வாட்டரை இவன் விரும்பவே மாட்டான், வெறுப்பான். ஏன்னா இது வந்து ஹைட்ரோபோபிக் நேச்சர். ஹைட்ரோபோபிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இந்த இடத்துல பாருங்க, ஹைட்ரோஃபிலிக்னா விரும்புறது, ஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க, வெறுக்கிறது. அப்ப ஹைட்ரோ கார்பனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சார்ஜ் செப்பரேஷனுமே இருக்காது. எது இந்த இடத்துல எந்த ஒரு சார்ஜ் செப்பரேஷனுமே இருக்காது. அப்ப இவன் தண்ணி சார்ஜ் உண்டு, தண்ணிக்குன்னு ஒரு சார்ஜ் உண்டு. சார்ஜ் உள்ள ஆட்கள் வரும்போது அவனும் சார்ஜா மாறுவான்.
ஸோ விஷயம் என்னன்னா தண்ணியை வெறுக்கிற இடம், இந்த பெரிய இடம் தண்ணியை வெறுக்கிற இடம். அதே மாதிரி இந்த குட்டியான இந்த முன்னாடி இருக்க இந்த இடம் தண்ணியை விரும்புற இடம். அப்போ இவன் தான் என்ன பண்றான், வாட்டரை விரும்புறான். அந்த ஆக்டிவிட்டி இருந்துச்சுல அது அப்படியே உள்ள போங்க. வாட்டரை இந்த எண்டு விரும்புது, இந்த எண்டு ஹைட்ரோ கார்பன், ஆயிலும் ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். அப்போ ஹைட்ரோ கார்பன்ஸ் ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்குவான். அப்போ இவன் தண்ணியை வெறுத்தாலும் ஆயில விரும்புவான். அப்போ கற்பனை பண்ணுங்க ஒரு நடுவில் இந்த சோப் மாலிகுல் இருக்கு, ஒரு பக்கம் தண்ணியை பிடிச்சிக்கிட்டான், ஒரு பக்கம் ஆயில பிடிச்சிட்டான், ரெண்டு பேரையும் ஒன்னா இழுத்துக்கிட்டான். ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல மிக்ஸ் ஆயிடுச்சு. மேலே பார்த்த ஆக்டிவிட்டியில சோப்பும் ஆயிலும் உங்களுக்கு வாட்டர் ஆயில் சோப் மூணும் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், அந்த ஃபேட்டி ஆசிட்டை பத்தி என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத பார்ப்போம். கவனிங்க. திஸ் ஆக்டிவிட்டி டெமான்ஸ்ட்ரேட் தி எஃபெக்ட் ஆஃப் சோப் இன் த கிளீனிங். ஓகே, the most dirt oily, இது உண்மைதான். முக்காவாசி அழுக்கு வந்து இந்த ஆயில் பிசுல தான் இருக்கும். ஈவன் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட கொடுக்குறாங்க, ஆயில் டஸ் நாட் டிசால்வ் இன் வாட்டர். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே விஷயம், மாலிகுல் ஆஃப் சோப் ஆர் சோடியம் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் கார்பாக்சிலிக் ஆசிட். நான் சொன்ன மாதிரி இந்த பெரிய லாங் செயின், அந்த நுனியில வந்து பார்த்தீங்கன்னா சோடியமோ பொட்டாசியமோ இருப்பான் அந்த நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்தில். இப்போ இந்த அயானிக் எண்டு சோப்பு இன்ட்ராக்ட் வித் வாட்டர், அப்போ அந்த ஹைட்ரோ கார்பன் ஆயில் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவான். அப்போ விஷயம் என்னன்னா இவன் தண்ணியில் இப்படி நீந்தி போயிட்டு இருப்பான், இவன் இந்த ஆயில் இந்த ட்ரெஸ் இதில் உள்ள ஆயில் வந்து பிடிச்சிக்குவான், பிடிச்சிட்டு தனித்தனியாக பிடிச்சி இழுத்துருவான், வெளியே இழுத்துருவான். செம்மல்ல, வேற லெவல் விஷயம். இப்போ வரிசையாக இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர அதுக்கு ஒரு பேர் சொல்கிறான், மீசெல் அப்படின்னு சொல்கிறான். இல்லை சார் புரியல எதை சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாரு, இப்போ அரியரியா இந்த ஒவ்வொரு இதாக இங்கே பாரு, நடுவில் வந்து ஆயில் மாட்டிக்கிட்டான், நடுவில் இந்த இடத்துல ஆயில் மாட்டிக்கிட்டான். உங்களுக்கு சுற்றி வந்து பாரு ஹைட்ரோ கார்பன் ஃபுல்லா சேர்ந்து அவனை நடுவில் சுற்றி பிடிச்சிக்கிட்டான். ஏன்னா அதில் தான் கரைவான். அப்போ ஆயில் தனியாக வந்துருச்சு, ஆயில் வந்துட்டாலே அழுக்கு வந்ததா அர்த்தம், ஆயில் வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அயான்ஸ் இவங்க எல்லாத்தையும் லைட்டாக அட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பான். இல்லை என்னன்னா ஒரு மீசல் கூட அவ்வளோ சீக்கிரமாக சேராது. இதுதான் சூப்பரான விஷயம். ஏன்னா இப்போ பார்த்தீங்களா ஒரு அயானிக் ரிப்பல்ஷன் இருக்கும், வெளியே பூரா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த ரவுண்டு போட்டிருக்காங்களா எல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அது இன்னொரு மீசலை லைட்டாக தள்ளும், அதில் கெட்டியாக மாட்டிக்கிட்டு சொதக்குன்னு கீழே போய் தங்கிடாது அழுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியில் அங்கங்கே மிதந்துக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கும். சூப்பரான பாயிண்ட் இது ஆக்சுவலி. அப்போ நல்லா கவனிச்சுக்கோ, இதுதான் மீசல். அந்த இருக்கிற எல்லாம் சேர்ந்து அந்த அழுக்கை எடுத்துக்கிட்டு அந்த ஆயில் எடுத்துக்கிட்டு ஒரு 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 உருண்டை மாதிரி மாறிடுவான். லைக் அந்த எந்திரன் ஒரு படம் வந்துச்சு, ரஜினி படம். அதில் பார்த்தீங்கன்னா ரஜினி எல்லாம் ஒன்றா சேர்ந்து உருண்டுக்கிட்டே போவாங்கல்ல, கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி அதே தான், அப்படிதான் மீசல் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன சொல்லியிருக்கான், அந்த சோப் மீசல் thus help in pulling out the dirt in the water and we can wash our cloth மட்டும் கிடையாது, most of the soap வந்து இதில் சொல்லியிருக்க அந்த அது என்ன சொல்லுவாங்க, லாங்கர் செயின் ஹைட்ரோ கார்பன் இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிட் சோப் எல்லாமே நம்ம பாத் சோப்பாக தான் மோஸ்ட் ஆஃப் இடங்களில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இருக்க சோப் எல்லாமே எப்படி ஆட் போடுறாங்க அப்படின்னா டிட்டர்ஜென்ட் சோப்புன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ டிட்டர்ஜென்ட் சோப்புன்ற மாதிரி டிட்டர்ஜென்ட்ங்கும் போது அதுக்குள்ளே இருக்க மாலிகுலே வேற. அதனால் இந்த லைன் கொஞ்சம் கான்ட்ரவர்சி, டஸ் நாட் மேட்டர், அது ரொம்ப கஷ்டப்பட்டுக்க வேணாம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த மீசல் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மெக்கானிசம் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க பொறுமையாக கவனி, மெக்கானிசம் சொல்லித்தரேன். இப்போ இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி சொல்லிட்டேன், அந்த ஒரு மாலிகுல் எப்படி இருக்கும், லாங்கஸ்ட் செயின் ஃபேட்டி ஆசிட், இந்த ஆசிடோடைய குரூப். இவன் தான் அந்த நெகட்டிவ் சார்ஜ், இவன் வந்து வாட்டரை விரும்புவான், தண்ணி கூட கரைவான். இவன் தண்ணியை விருப்பான், அப்போ ஆயில் கூட சேருவான். ரைட்டு. இப்போ என்ன பண்றான், அவன் தான் இவன் தான் அவன், பார்க்க ஊக்குமா இருக்கான்ல, இவன் தான் அவன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிறது வந்து ஹைட்ரோஃபிலிக், கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோபிக் எண்ட். யாருன்னா ஹைட்ரோஃபோபிக்ங்கிறது இந்த ஏரியா, ஹைட்ரோ கார்பன் ஏரியா, லாங்கஸ்ட் செயின். அப்போ மேலே இருக்க இந்த டார்க் வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை விரும்புறவன். இங்கே பாருங்க, இது வந்து ஆயில், இங்க இருக்கிறது ஆயில் கரை. நீங்க இதுல பாக்குற மாதிரி வாடவர் ஒரு ஆயில் கரை, நீங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பாப்பீங்களா அந்த மாதிரி ஒரு ஆயில் கரை. அப்ப நேரா அந்த ஆயில வந்து இந்த ஹைட்ரோஃபோபிக் தான் ஆயில் ஃபிலிக்கி. அவன் வரான், அவனுக்கு நேரா வந்து ஒட்டி கொஞ்சமா வம்புழுக்கிறான் பாரு, வம்புழுத்து கடைசியில அவனை பாரு ஒரே, நீ வாட, நீ வந்து பாரு, நீ பெரிய ஆளடா, ஒரு சின்ன போய் வம்புழுப்பாங்களா வடிவேல் காமெடியில் அந்த மாதிரி அந்த ஆயில பாரு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வந்து சரௌண்ட் பண்ணிக்கிட்டானுவ. சரௌண்ட் பண்ணிட்டு பாரு, இந்த தண்ணி கூட கலக்கக்கூடிய ஏரியா அப்படியே சக்கரை மாதிரி பாரு, அது மேலே தூக்கிக்கிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மீசல் ரொம்ப முக்கியமான விஷயம். The soap in the form of measle is able to clean. இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த colloid. The measle stay in a solution as a colloid and will not come together to precipitate because of ionic repulsion. அப்போ இந்த இடத்துல வெளியே இருக்க அந்த நெகட்டிவ் சார்ஜ் இன்னொரு மீசலை ரிப்பல் பண்ணும், கிட்ட வராதரா அப்படிமா. அப்போ அங்கே ஒருத்தர் கிட்ட வரவே மாட்டான், அப்போ ஈஸியாக ரிப்பல் பண்ணி தள்ளி விட்டு போயிட்டே இருப்பான். ஸோ விஷயம், நம்ம தனியாக அலசும் போது வெளியே வந்துடுவான், ஒரு மாதிரி மங்கலான இதில் வெளியே வந்துடுவான்.
டேக் அபவுட் 10 ml ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர். அப்புறம் இன்னொரு இதில் வந்து டெஸ்ட் டியூப்ல வந்து உங்களுக்கு ரெயின் டிஸ்டில் வாட்டர்னு ஒரு இதில் எடுத்துக்கோமா. சரி, டேக் 10 ml 10 ml டிஸ்டில் வாட்டர். ஓகே, டிஸ்டில் வாட்டர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டெஸ்ட் டியூப்ல 10 ml ஆஃப் ஹார்ட் வாட்டர். ஹோம்ஒர்க் கிடையாது, ஹார்ட் வாட்டர். இப்போ 2 வாட்டர் எடுத்துட்டீங்க. ரெண்டுலேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோப் சொல்யூஷன்ஸை உள்ளே ஊற்றிடும். ஷேக் பண்ண சொல்கிறோம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. உங்கள் ஏரியாவில் போர் வாட்டர் இருக்குது, வீட்டில் போர் தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து போர் தண்ணி போட்டு தலைக்கு சோப்பு போட்டு தேய்ச்சி பாருங்க. அந்த அளவுக்கு நுர வராது. அதுவே கொஞ்சம் வந்து பியூரிஃபை வாட்டர் எடுத்துகிட்டு வந்து அதில் சோப் போட்டு தேய்ச்சி பாருங்க, நுர நல்லா குப்பு குப்புன்னு ஓரளவுக்கு வரும். இதை கம்பேர் பண்ணும்போது அப்போ விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நுர ஃபார்ம் ஆகுது. ஹார்ட் வாட்டரில் சில அயான்ஸ் இருக்கும், அந்த அயான்ஸ் வந்து பிடிச்சி வச்சுக்குவோம் எல்லாத்தையும். ஆனால் உங்களுக்கு வந்து எங்கே வந்து அந்த கால்சியம் மெக்னீஷியம் இல்லையோ அங்கே இடத்துல உங்களுக்கு நிறைய வந்து நுர வரும், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பாருங்களேன், in which test tube do you observe the white curdy precipitate அப்படின்னா நம்ம ஹார்ட் வாட்டரில். in which test tube do you get more foam அப்படின்னா நம்மளுடைய ரெயின் வாட்டரில், டிஸ்டில் வாட்டரில். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். குறிப்பாக ஹார்ட்னஸ்க்கான ரீசனே இந்த பைலோ தான். மெக்னீஷியம் கால்சியம் தான் முக்கியமான ஆட்கள். இப்போ அடுத்த ஆக்டிவிட்டி, இந்த ஃபைனல் ஆக்டிவிட்டி வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம், முடிக்க போகிறோம். குழந்தைகளே, மெதுவாகத்தான் 10வது நடத்தியிருக்கேன், எந்த ஒரு வெறித்தனமாலாம் நடத்தலை, மிகவும் மெதுவாக. எக்ஸாம் வரும்பொழுது கொஞ்சம் வெறித்தனமாக பறக்க வேண்டியதான் காத்துல. இப்போ நான் மெதுவாக தான் நடத்துவேன், லைன் பை லைன், பொறுமையாக கவனிங்க. 4.12 Take a 2 test tube with about 10 ml of hard water in each. Oh my god, அப்படியே மாத்திட்டான். முன்னாடி ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர், சோப்பு. இப்போ என்ன பண்ண போறான், ஹார்ட் வாட்டர் தான் ரெண்டுலேயுமே. add few drop of soap solution கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லை, few drop of detergent. டிட்டர்ஜென்ட்டுக்கும் சோப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபேட்டி ஆசிட், அதாவது என்னன்னா லாங்கஸ்ட் ஹைட்ரோகார்பன் இருக்கும், கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தோம். அப்போ டிட்டர்ஜென்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்போ என்ன அப்படிங்கிறத கீழே கொடுத்துருப்பான், பார்த்துடலாம். இவங்கள என்ன சொல்லியிருக்கான், ஷேக் போத் டெஸ்ட் டியூப் ஃபார் அ சேம் பீரியட். டூ போத் டெஸ்ட் டியூப் ஹேவ் தி சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோம். கிடையாது, இருக்காது. அடுத்து இன் விச் டெஸ்ட் டியூப் இஸ் த கர்டி சாலிட் ஃபார்ம்டு. கண்டுபிடிப்போம். சோப்பு இருந்தாலே ஃபார்ம் ஆகும் சொல்லி ஆக்சுவலி ஹார்ட் வாட்டரில். அப்புறம் என்ன, கீழே வாங்க, விஷயத்தை பார்த்துருவோம். ஹேவ் யூ எவர் அப்சர்வ் while bathing that foam is formed with எஸ் எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு வந்து இன்சாலபிள் சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். எப்போ அப்படின்னா அந்த ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நுர வராத போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திரி ஆகிடும். கையில் இருக்கிற அந்த இது அழுக்கு வர்றது வேற, நமக்கு வந்து அந்த சோப் மாலிகுல்ஸே அந்த அளவுக்கு நுர வராமல் ஒரு மாதிரி ஓடிடும், வளவலன்னு ஓடிடும். ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா அயான்ஸ் கூட ஈஸியாக அயான் சுத்து போட்டுருவான், வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியாது, உங்களுக்கே தெரியும் நான் யாரை சொல்கிறேன்ட்டு. அவன்கிட்ட போய் காட்டுங்க. எல்லாத்துக்கும் வந்து இது தெரியாது. ஏன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஏன்னா அங்கே பாத்திங்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுற மட்டும் தான் தெரியும், எனக்கு தெரியும்பா. ஓகே, இப்போ திஸ் இஸ் காஸ்டு பை த ரியாக்ஷன் ஆஃப் சோப் வித் தி கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சால்ட். இதான் பிரச்சனையே. which cause the hardness of the water. hardness of water இருந்தா இந்த சோப்பை டம்ப் பண்ணிடுவான். hence you need use large amount. போட்டு கரைச்சி தள்ளுவான்ல ஒரு சிலர் இருப்பான் பாருங்க. இந்த வீடியோ பார்க்க நிறைய குழந்தைகள் இருப்பீங்க. சோப்பு கரைச்சி தள்ளுவீங்க, வீட்டில் திட்டுவாங்க, இப்போதான்டா சோப்பு வாங்கினா அதுக்குள்ளே பாதி சோப்பை காணாண்டா அப்படிம்பாங்க. சோப்பு அளவாக யூஸ் பண்ணி. இந்த முக்கியமான விஷயம், this problem is overcome by using another class of compound. வந்துட்டான் sodium salt of sulfonic acid or ammonium salt with the chloride or bromide ions. etc ன்னு கொடுத்திருக்கும் போது இன்னும் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு. most of the area நீங்க இங்க படிக்கிறது தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். sulfonic acid or ammonium salt with chloride or bromide. ammonium chloride, ammonium bromide அந்த மாதிரி. so both have a longer hydrocarbon. இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. The charged end of these compound do not form insoluble precipitate. இங்க ஃபார்ம் ஆகாது. யார் கூட, கால்சியம் மெக்னீசியம் கூட இவன் ஃபார்ம் ஆகல. இவனோட மெக்கானிசம், இவனோட ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ஹார்ட் வாட்டர்ல நம்ம யூஸ் பண்ணும்போது thus they remain effective in hard water. Detergent are usually used to make shampoo and product of cleaning cloth. அப்போ நீங்க டிடர்ஜென்ட் பவுடர், அப்புறம் டிடர்ஜென்ட் லிக்விடு, ஷாம்பு வரைக்குமே இந்த டிடர்ஜென்ட் காம்பவுண்ட் யூஸ் ஆகும். அதனால தான் ஹார்ட் வாட்டர், அது கிணத்து தண்ணியாக இருக்கட்டும், போர் தண்ணி, கிணத்தண்ணி விட்டுருங்க, போர் போடுற தண்ணிலாம் எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் இந்த ஷாம்பு போடும்போது நல்ல நுர வரும். அது ஏதோ ப்ளஸ் போட்ட ஷாம்பு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லா ஷாம்புக்கும் நல்ல நுர வரும். காரணம் என்னன்னா அதில் டிடர்ஜென்ட் காம்பவுண்ட் இருக்குது. அவன் எந்த ஒரு வகையிலையும்
மாட்ட மாட்டான். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் சோப்பை யூஸ் பண்ணி பாருங்க, நார்மல் பாத் சோப்பை யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த இடத்துல அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நுர வராது ஹார்ட் வாட்டரில். ஸோ கொஷின் டிஸ்கஷனுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுடலாம் ஈச் சாப்டர் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் ஓடிட்டு இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ குழந்தைங்களே 4 சாப்டர் ஓவர்ரா. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பேட்ச் வந்து கலாம் 26 பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம் 10th ஸ்டாண்டர்டுக்கு. வீக்கெண்ட் பேட்ச் 5 வீக்கு கிளாஸ் சொல்லியிருக்கோம். சாட்டர்டே சண்டே ஏர்லி மார்னிங் அதுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற குழந்தைகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, இல்லை உங்கள் லைவ் கிளாஸஸ் அது வேறு மாதிரி இன்ட்ராக்ஷன் இருக்கும், நம்ம ஒன்னோட ஒன்று பேசுகிறது, ஒர்க் ஷீட் இருக்கும். ஸோ அது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். எனிவே அந்த கிளாஸ் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். போன வீடியோக்கு முந்தின வீடியோ ஷேர் பண்ணேன், அது முடிஞ்சால் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் போடுங்க. இந்த வீடியோ முடியும் போது எண்டில் நேரம் உங்களுக்கு வந்திருக்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.